நிஜமாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி விஜய்க்கு அவருக்கும் ஒரு வயசு தான் அப்படின்னா கூட அவருடைய பாடி ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்பொழுது அவரால் இவ்வளோ ஸ்பீடாக ஆட முடியுமாங்கிற மாதிரி நான் நினச்சேன். விஜய் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இதாகவே டான்ஸராகவே மாறிட்டார். அவர் ஏதோ படத்துக்காக ஆடுறவரெல்லாம் நம்ம நினைக்க முடியாது. விட்டா அவரே 10 படத்துக்கு கொரியோகிராஃப் பண்ணுவார் போல இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அவர் டான்ஸில் வேற ஒரு இடத்துல இருக்கார். அப்புறம் பிரபுதேவா, நீங்கள் அவர் பிறந்த குழந்தையிலேருந்து ஆடிட்டு இருக்கார். அவர் பிரசாந்த் மேலே நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா இவர் வந்து இவ்வளவு பல்காக இருக்கார், இவரால் எப்படி வந்து ஈடு கொடுத்து ஆட முடியும் அப்படின்லாம் அந்த பாட்டு எடுக்கும்போதே இவங்கெல்லாம் சேர்ந்து ஆடுறாங்கன்னு நமக்கு தகவல் வந்துச்சு. நம்ம வலைபேச்சில் பேசணும். அப்போ வந்து எப்படி பிரசாந்த் ஈடு கொடுத்து ஆடுவார்லாம் நான் நினச்சேன். பட் இந்த பாட்டை பார்க்கும்போது அடடா இவ்வளவு எந்துவாக இருக்காரு அப்படின்லாம் தோணுச்சு. இன்னொன்று வந்து பிரசாந்துக்கு இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியத்துவம் இல்லைன்னா அவர் வரமாட்டாருங்கிற மாதிரி அவங்க அப்பா ரொம்ப கெடுபடியாக தான் அவர் அனுப்பிச்சி விட்டார். இந்த பாடலை பார்க்கும்பொழுது பரவாயில்ல, ஓரளவுக்கு அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் படத்தில் இருக்கும் போல இருக்குங்கிற